யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். மாலைபக்ஷ வரிசையில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பூஷ்ணிக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் மூணையும் போட்டிருக்கேன். மிக்ஸ்டாக வெறும் நார்மல் சாம்பார் அண்ட் பருப்பு ரசம், அதுக்கப்புறமா வந்துட்டு சேப்பங்கிழங்கு கறி. டீப் ரோஸ்டா அப்படின்னு கேட்டேன்னா, டீப் ரோஸ்டெல்லாம் நான் பண்ணலை, நார்மலாக தான் காயாக பண்ண போகிறேன். அதில் 6 அளவுக்கு ரோஸ்ட்டு ஆச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் நான் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து பண்ணுற மாதிரிலாம் பண்ணலை. கூடிய மட்டும் நம்ம இந்த மாதிரி நாள்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது, அதனால தான். ஸோ உங்கள் சௌகரியம் உங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக தான் பண்ண போகிறேன். ஸோ இது 3 இன்றைக்கி பகல் வேலை. இது ராத்திரிக்கான பலகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோதுமை தோசை, அதுதான் ராத்திரிக்கான கரைச்சி தோசை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் 1 by 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 காயும் ஒரு 10 அவரைக்காய் போட்டேன். ஒரு சின்னதாக ஒரு 200 கிராம்ஸ் கிட்டக்க பூஷ்ணிக்காய் போட்டேன். ஒரு 100 கிராம்ஸ் கிட்டக்க பரங்கிக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆற்றுல இருந்தது காய், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, மிச்சம் எல்லாத்தையும் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாருமே அப்படி தானே பண்ணுவேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது. இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணுறது ஆனால் ஒரு 2 கப் கிட்டக்க. எல்லோரும் சொல்லலாம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக சமைச்சுட்ருக்கோம், சாம்பார் கூட எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதான்னு. நிச்சயமாக எனக்கு வயசில் இருக்கிறவா என்னை விட பெரியவாளுக்கெல்லாம் நான் சொல்லலை. புதுசாக யாராவது சமைக்கிறா அப்படிங்கிற வாழ்க்கோசரம் பண்ணுற சாம்பார் இது. ஒன்றுமே இல்லை, சாம்பார் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒன் ஆஃப் த நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐடியாவை கொடுக்கலாமேன்றது தான் பண்ணுறேன்னு ஒழிய நான் உங்களுக்கு சாம்பாரை முதற்கொண்டு சொல்லித்தரேன்னு சொல்கிறதுக்கு வரல. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க அப்படி யாராவது நினச்சிருந்தீங்கன்னா. இது நல்லா ஒரு 2 கப் தண்ணியில் அதை கரைச்சி விட்டேன். இப்படி சக்கையாக இருக்குது, தெரியுறதா உங்களுக்கு? இது மாதிரி சக்கையாக எடுத்துருக்கோம். ஒன்று எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி தான். டோட்டலாக ஒரு 2.5 கப் தண்ணியில் இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது யோகாம்பால் சாம்பார் பொடி 1, 2, 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ காரம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் என்னோடய இதுக்கு 3 டீஸ்பூன் சரியாக இருக்கும். 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காய கட்டி 4-5 போடுறேன். உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதே மாதிரி இந்த சாம்பாருக்கு தக்காளி வேணுமான்னு கேட்பேன். தக்காளி வேண்டாம், இது அப்படியே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தக்காளி போட்டால் தான் பிடிக்கிறதுனா நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க. பட் இப்படியே பண்ணலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடுறேன். இது அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து கரிகாலம் வேகட்டும், பச்சைப்புளி வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணி பருப்போட கூட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா சாம்பார் நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா ஜோராக வெந்தாச்சு. வெந்த துவரம் பருப்பு போடலாம். அதில் பருப்போடு கூடவும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா ஒத்தா மாதிரி ஆயிக்கும். நான் எவ்வளோ பருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த கரண்டியால் 3 கரண்டி கிட்ட நான் வெந்த பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ நான் பருப்பு வேக வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரசத்துக்கு, பருப்புக்கு அண்ட் இன்னொரு அதாவது களத்துக்கு எங்கள் பேத்திலாம் பருப்பு சாதம் தான் சாப்பிடுவோம். அதுக்கு எல்லாமே சேர்த்து நான் வந்து இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு வச்சேன், அவ்வளோதான். இந்த கப்பால் ஜஸ்ட் இந்த 3/4 போட்டிருக்கு இல்லையா, இந்த பாகம் வரைக்கும் வச்சேன். அதுக்கு வந்துட்டு இதால் 3.5 கப்பு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு கொதிக்கிற வெந்நீரை விட்டுடுவோம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டேன் பருப்புக்கு.
அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை உள்ளே வச்சு ஒரு நல்ல ஒரு 4-5 விசிலுக்கு மேலே வாங்கி எடுத்தோன்னா இந்த மாதிரி குழச்சலான பருப்பு தயார். நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி இருக்குது, பருப்பு எப்படி குழச்சலாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு இதுதான் இது, நல்ல வெந்நீர், நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டுட்டேன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடும் அது. ஸோ இந்த கரைச்சி தோசை பண்ணலாம்னு சொல்லியிருந்ததெல்லாம் காத்தால பண்ண இந்த சாம்பார் உங்களுக்கு மிச்சம் இருந்ததுன்னா இது அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருந்து சாயங்காலம் அந்த தோசைக்கு சாம்பாரை தொட்டுன்னு சாப்பிட்டேன்னாலும் நல்லாயிருக்கும், மிளகா அப்படியோட சாப்பிட்டேன்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கரைச்சி தோசைக்கு தேங்காய் சட்னிலாம் வேணுமான்னு கேட்டேன்னா வேண்டவே வேண்டாம். ஏன்னா அந்த பச்சை மிளகாயோடலாம் அது கடிச்சு சாப்பிட்றதே அவ்வளோ நல்லா இருக்கும் அது. ஸோ இது நல்ல ஒரு ஐடியாவோட தான். இந்த சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி சாம்பாரே நம்ம எடுத்துருந்தோம். ரெடியாக எடுத்து அடுப்பை அனுப்பிச்சிடுறேன். இதில் மேலே கொத்தமல்லி. நான் சாம்பாருக்குலாம் நல்லெண்ணெயில் தாளிப்பேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலில் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க, கடலெண்ணெயில் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெயில் பண்ணிட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்ல ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. சின்னதாக 3 மிளகா வத்தல். ஜோரான சாம்பார் தயார். அவரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் போட்டு சாம்பார் தயார். இது எல்லாமே தாளித்து கொட்டுட்டோன்னா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்கோ. கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு நீங்கள் அதை எடுக்கிறதே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் இப்போ தயார். அடுத்தது ரசம் பார்க்கலாம். ஸோ பருப்பு ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஒரு 1.5 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன், அது நல்லா சக்கையாக எடுத்துட்டேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை போடலாம். பெருங்காயம் ஒரு 5-6 கட்டி போட்டிருக்கேன். குட்டியாக இருக்கிறதுனால பெருசாக போட்டேன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 கட்டி போட்டுக்கோங்க. ஆர் பவுடராக போடுறேன்னா 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இது யோகாம்பால்ஸ் ரசப்பொடி 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மிளகு ஜீரக பொடி வேறு நான் மேலே தாளிப்பேன். ஸோ அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வெகுந்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுருக்கேன். இதுவும் தக்காளிலாம் வெந்து பச்சை புளியெலாம் வாசனை போகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ. இதுவும் ரெடி ஆகிடும். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டு பார்க்கலாம். ஸோ இது ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ரசத்தில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் இது, இந்த தேங்காய் நம்ம காய்க்கெல்லாம் போடுறதுக்கு இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த தேங்காய் பால் வந்து வயிற்றுக்கும் நல்லது, ரசத்துக்கு ஒரு தனி மணத்தை கொடுக்கும் இது. அதே மாதிரி ரசத்தில் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுவேன். இந்த மாதிரி ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போட வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் போடுறேன். இந்த கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி பருப்பு அது தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ரசம் இவ்வளோ வேணும், இவ்வளோ வேண்டாச்சு. நுரைச்சி வரட்டும். கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ மிளகு ஜீரக பொடி கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு ரசத்துக்கெல்லாம் நெய்யில் கடுகு தாளிச்சுட்டு மிளகு ஜீரக பொடி போட்டு தாளித்து கொட்டுட்டு ரசம் வச்சு பாருங்களேன், மனமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரசமும். எல்லோரும் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஒன்றும் புதுசாக அது பண்ணல. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சஜஷன் அவ்வளோதான். இந்த தேங்காய் பால் விட்டேன் அது இந்த ஃப்ரெஷ்ஷாக இப்போ திருகின தேங்காயில் கொஞ்சமாக வெந்நீரோ இல்லை நார்மல் வாட்டரோ கூட தெளிச்சுட்டு அது நல்லா டைட்டாக புழிஞ்சேன்னா அது வந்து உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு தனி மனம், ஒரு தனி டேஸ்ட்டை கொண்டு வரும் அந்த ரசத்துக்கு. அந்த தேங்காய் பால் வந்து நம்ம வயிற்றுக்கு சேர்றதுக்கும் வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சத்தம் கேட்குறது எனக்கே தெரியாது. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கா, ஒன்றும் பண்ண முடியல. ஐம் வெரி சாரி. ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். அதில் நானும் வந்து கூடிய மட்டும் சத்தமாக தான் பேசுகிறேன். அதை தாண்டி அந்த சத்தம் கேட்குறது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நுரைச்சி வந்துட்டு வித்தெல்லாம் இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம்.
ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் விடுறேன். நல்ல வாசனையாக இருக்கும். ரசத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணேன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, மிளகு ஜீரகப்பொடி, கடுகு வெடிக்கிறது இதுலேயே போட்டுடலாம். அப்படியே ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. அந்த சின்ன பிஞ்சு பெருங்காயம். சூடான பருப்பு ரசம் தயார். மூடி போட்டு வச்சுருங்கோ. கொஞ்சம் நாளை கழித்து அதை எடுக்கிறது ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ சாம்பாராக எடுத்து ரசமாக எடுத்து சேப்பக்கிழங்கு கறி பண்ணிடலாம். கடலெண்ணெய் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடு 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இது சேப்பங்கிழங்குலேயே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வதக்கல் கறிக்கெல்லாம் நான் வந்து சாம்பார் பொடி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ யோகாம்பால் சாம்பார் பொடியே போடுறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, கடலை மாவு. இது வந்து 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு நான் எடுத்துட்டுருக்கிறது. அதுக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்றது பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, எல்லோரும் பண்ணுறது தான், ஒன்றும் புதுசாக பண்ணல. 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுருக்கேன். இதோடு கூட அரிசி மாவும் போடணும். போட்டேன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்குக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுருவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டீப் ரோஸ்ட், அதாவது நல்ல டீப் ரோஸ்ட்டாக பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு சேப்பங்கிழங்கு கறி வதக்கல் கறி மாதிரி பண்ண போகிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உளுத்தம் பருப்பு முன்னாடியே போட்டேன்னா அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே உளுத்தம் பருப்பெல்லாம் கருகி போயிடும். ஸோ அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக அதை தாளித்து கொட்டிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பை முன்னாடி எண்ணெயில் நல்லா அதை டீப் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இப்படி இருக்கிறதே போடலாம். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டு கருவேப்பிலை, கலந்து வச்சுட்டு சேர்ப்பேன். ஸோ இது அப்படியே ஒரு ஜாஸ்தி நாள் வேண்டாம், ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது கொஞ்சம் மெதுவாக ரோஸ்ட் ஆகும். நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் என்ன கேட்டேன்னா இதில் நிறைய நான் எண்ணெயை விடலை, 4 ஸ்பூன் கிட்ட தான் விட்டுருக்கேன். டீப் ரோஸ்ட்டும் கிடையாது, நார்மலாக தான் பண்ணுறேன். அதனால் ஒன்றும் பெருசாக வயத்துக்கு எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டேன்னா அவ்வளோ தூரம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா கொஞ்ச நாள் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தோசைக்கு கரைச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப். இது கண்டிப்பாக போரல அப்படின்னு தோன்றவா, எடுப்படலை எங்களுக்கு அப்படின்னு இது பண்ணுறவாளுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது போதும். இதில் 3 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா அதை கரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா, இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. இது கரைச்ச தோசைங்கிறது தின்னாக இருந்தால் தான் நல்லா வரும். இன்னும் 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். டோட்டலாக 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தெரியுதா? இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணிலேருந்து 3/4 மணிக்கிட்ட ஊற விட்டுருவோம் நல்லா. இதில் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். 3/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கிட்ட போடலாம். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இது அப்படியே நல்லா ஊற விட்டுருணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறித்துனா ஜோராக வரும் தோசை. இது ஊறட்டும், பார்க்கலாம். காயும் ரெடி ஆகிடுது. பிகாஸ் இது வந்து ஏன்
டீப் ரோஸ்ட் நான் பண்ண மாட்டேங்கிட்டேன்னா, பழைய நாளெல்லாம் நாங்கள்லாம் நிறைய பேர் இருப்போம் ஆற்றுல. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா, அப்படிங்களா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் வந்துட்டு டீப் ரோஸ்ட் பண்ணுறதுன்றதுலாம் முடியாது. சேப்பங்கிழங்கு கறியை எங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணவே பண்ணுவோம். அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிலோ 1.5 கிலோ வாங்கி ஜஸ்ட் அப்படியே இந்த மாதிரி தான் கறி பண்ணி தருவோம். ஸோ எனக்கெல்லாம் சைல்டுஹுட் மெமரினா இப்படி சாப்பிட்டு தான் எனக்கெல்லாம் பழக்கம். அதனால் எனக்கு இப்படி இருக்கிற சேப்பங்கிழங்கு தான் எனக்கு பிடிக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டு பாருங்களேன். அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பேன். இதுவுமே நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, ஜோராக ரெடி ஆகிருக்கு. அடுப்பு அடைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை. நான் சொன்னேனே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தோசை கொஞ்சம் நாளைக்கு ஊறட்டும், தோசை வைக்கலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் இது பட்டு நல்லா வரும். தெரியாதவா இல்லை, நிஜமாலுமே சொல்கிற மாதிரி இந்த கரைச்ச தோசை இல்லாமல் நிறைய பேர் பண்ணிப்பேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவோம். இது என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ ஹோலோடு வரணும்னா கல் அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து தீவிரம் இந்த ஹோலெல்லாம் விட்டுருக்கோம். ஒரு சைடுக்கு மட்டும் எண்ணெய் போடும். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. பொறுமையாக தான் பண்ணணும். அவசரமாக ஆச்சு தோசையெல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு சைடு விட்ட எண்ணெய் போடும். இது அப்படியே கிறிஸ்பியாகும். ஆனால் ஒன்று ஒன்றா வாத்து போட்டு சாப்பிட்டேன்னா தான் நமக்கு யார் இது பண்ணுவோன்னா, நம்மளே என்ன பண்ணலாம், ஒரு தோசையை வாத்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு தோசை அதுக்கப்புறம் தான் திருப்பி போட்டு வாத்து அப்படி பண்ணிட்டாதான். இது ஆறி போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது இதில். ஸோ நம்ம கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது நமக்கு நம்மளே தான் பண்ணிட்டாங்க, வேறு வழியே கிடையாது. யாராவது வாத்து போட்டாலும் நிச்சயமாக ரொம்ப ஜோராக இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இது இன்னொரு தடவை திருப்பலாம். இவ்வளோ மெல்லிஸாக இருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த பேட்டரும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு 1/2 hour ஊறிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கலர்லாம் நல்ல மாதிரி நல்ல ஜோராக தயாராகிடுது. இன்னொரு நல்லா ஃபுல்லாக கலந்துக்கோங்க. அடுப்பு பெருசாக இருக்கட்டும். இன்னையோட சமையல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சாம்பார், ஒரு சின்ன ஒரு வேரியேஷனோட ஒரு ரசம் அண்ட் சேப்பங்கிழங்கு கறி என்னுடைய ஸ்டைலில் கரைச்சி தோசை, இந்த கோதுமை மாவு கரைச்சி தோசை பண்ணிப்போம். இதுக்கு ரவையெல்லாம் கிடையாது, வெறும் கோதுமை அரிசி மாவு மட்டும் போட்டு. இல்லை அரிசி மாவே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா வெறுமை கோதுமை மட்டும் போட்டு கூட பண்ணிக்கோங்க. ஆர் இதெல்லாமே கோதுமையே எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறவா கேவரு போட்டு நீங்கள் அந்த இடத்துல கேவரு மாவு யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆனால் எதாக இருந்தாலும் நல்லா ஊறிடட்டும். கொஞ்ச நாடி ஊறினப்புறம் பண்ணேன்னா நல்லா இருக்கும். இப்போ பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் பண்ணுங்க. நன்றி.